ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியான நாளுங்க. ஏன்னா நான் ஒரு 2 வருஷமாக ட்ராகன் செடி வச்சு வளர்த்திட்ருக்கேங்க. அது ரொம்ப சின்னதில் வச்சுட்டேன், மாடியில் வச்சுருக்க வராது அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. நிறையா பேர் என்னங்க எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. தடவையாக மொட்டு வச்சுருக்குங்க, இப்போ தான் பார்க்குறியா அப்படின்னு கேட்காதீங்க. மழையும் வெயிலும் மாறி மாறி வரனால பெருசாக நான் மாடிக்கு வர்றது கிடையாது. வந்தப்பளும் என் கண்ணில் படலை. டக்குனு நேற்றுக்கு சாயங்காலம் வந்தப்போ பார்த்தேங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான பூவும் கமலத்தில் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நிஷாகந்தி அப்படிம்பாங்க, ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்குங்க. இது வெள்ளை பூசணிக்காய் என் பையன் கஷ்டப்பட்டு விதையிலேருந்து போட்டு வளர்த்திட்ருக்கான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இந்த பூ செடி பேர் மறந்துடுச்சுங்க. எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். சின்னதாக இருக்கும்போதே நிறைய மொட்டு விட்டுருக்குங்க. உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மா சொன்னாங்க இது ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படின்னு. இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய மொட்டு விட்ருக்குங்க. நம்மளாக விதை போட்டு வளர்த்துனா கூடிங்க காய் கனி எதுவும் வராது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற தக்காளி நாற்றை பாருங்கள், அவ்வளோ பூவும் பிஞ்சுமாக பிடிச்சிருக்கும். மல்பெரி செடிங்க, ஈஸியாக மாடி தோட்டத்தில் வளர்க்கலான்னா மல்பெரி செடி வளர்க்கலாங்க. அவ்வளோ காய் வைக்கிதுங்க. காக்கா வேறுங்க இதில் வந்து சவுண்டு கட் பண்ணியிருக்கேன், அது கத்திட்டு இருந்துச்சு. சரி வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்தால் இவன் நம்மளையும் சும்மா விட மாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தப்பிச்சு ஓடிடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா மல்பெரி, இங்கே பாருங்கள், நான் குச்சி நடவு பண்ணியிருக்கேன். இலை வரும்போதே அது கூடயே சேர்ந்து பிஞ்சும் வருதுங்க. உங்களுக்கு ஈஸியாக மாடி தோட்டம் வச்சு பழகணும் அப்படின்னா என்னோடய இது எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மல்பெரி செடி வாங்கி வைக்கலாங்க. மழை வந்தால் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, ரோஜா செடிக்கு ரொம்ப சந்தோஷங்க. நல்லா துளிர்விட்டு வந்திருக்கு, நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்கு. என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னே சொல்லாங்க. இந்த செடிக்கிட்ட வந்து நின்று அந்த மணத்தை நுகர்ந்து பார்த்தாலே அவ்வளோ ரிலீஃபாக இருக்குங்க. இதில் பாதி செடி எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. அவங்க ஒரு கார்டன் லவ்வர், அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இந்த செடியெல்லாம். அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேலே நிறைய செடி வச்சுருப்பாங்க. மல்பெரியே வருது, ப்ளூபெரி வராதா அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறில் வாங்கி வச்சேங்க. வரும்போது வெறும் ஒரு குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மழைக்கு நல்லா துளிர் விட்டுருக்கு, பார்ப்போம் காய் வருதா இல்லையான்னு. மழைனாலையா இல்லை தண்ணி பத்தலையா என்னன்னு தெரியலைங்க, இந்த அத்திப்பழத்தில் இருக்கிற செடியோட இலையெல்லாம் உதுந்து காஞ்சி விழுகுதுங்க. காய் வச்சும் ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ பழுக்கும் என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி ரோஜா செடிக்கு தாங்க ஒரே ஜாலி, நல்லா இருக்குது மழையில். இந்த சக்கரை பழ மரம் நான் நடவு பண்ணதில்லைங்க. டேபிள் ரோஸ் வைக்கிறதுக்கு வேண்டி இந்த சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. அதுவாக தனியாக முளைச்சி வந்துச்சு. சரி ஏன் வந்ததை பிடுங்குவானே அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுருந்தேங்க. இப்போ பாருங்கள், பூவும் பிஞ்சும் பழமுமா அவ்வளோ நல்லா இருக்குது. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ரோட் சைடு இருந்த வாழை மரத்தை தாங்க எடுத்துகிட்டு வந்து கண்ணை வச்சு நட்டு வச்சு வளர்த்திட்ருக்கேன். அதுவும் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் தானாக வளர்ந்த தக்காளி நாற்றுங்க. அதுவாக வரும்போது அது நல்லா எனர்ஜெட்டிக்காக வளருதுங்க. நான் வேஸ்டேஜெல்லாம் அப்படி இப்படியே போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு 2 வாண்டு பசங்க இருக்காங்க. அப்பப்போ வந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி விட்டு ஓடிடுறேங்க. இது பச்சை பயிறு அப்படிம்பாங்க, பொரியல் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா மல்பெரி, இங்கேயும் நடவு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுலேயும் நிறைய காய் வந்திருக்கு. இதில் நகர்த்தி காட்டுறேன் பாருங்கள், உள்ளே ஒரு பிளாக் கலரில் ஒரு பழம் இருக்கும். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் பறித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்குங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பிட்றதுக்கு வேண்டி விட்டு வச்சுருக்கேன். அவனுக்கும் இந்த மாதிரி கார்டன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அப்படியே வச்சுருக்கேங்க. நமக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செடி பூக்கிட்ட எல்லாம் நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க. நான் இந்த மாடி தோட்டம் ஆரம்பித்து ஒரு 1.5 years தாங்க ஆகுது. இது சீசன் டைமுங்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரிலைங்க. நல்லா வந்துட்டு இருந்துச்சு. மழை சீசன் வந்ததுடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த செடியெல்லாம் சப்போட்டா நாற்று வாங்கி வச்சுருக்கேன், எப்போ வரும் அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கீரைகளும் அங்கங்கே வளர்த்தி வச்சுருக்கேங்க. சும்மா இல்லாமல் பைனாப்பிள் சாப்பிட்டு அதையும் நட்டு வச்சுருக்கேங்க. பிடிக்காதுன்னு நினச்சேன், 3 செடி நல்லா வந்துட்டுருக்குங்க. பப்பாளி நாற்று ஒன்று வளர்த்திட்ருக்கேங்க. அவ்வளோதாங்க என்னோடய கார்டன்.
உங்களுக்கு என்னோடய கார்டன் டூர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க.